Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல பயன்படுத்துற நார்மல் black color dustbin கவருக்கும் biodegradable dustbin கவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா எல்லா வீட்லயுமே இந்த black color dustbin கவர் தான் பயன்படுத்துவீங்க. நானுமே அதுதான் பயன்படுத்திட்டு இருந்தேன். ஸோ நான் பயன்படுத்துறது இந்த மீடியம் சைஸ் தான். இதில் 30 கேர்பேஜ் கவர் வரும். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ்க்குள்ளே தான், 45-46 அந்த ரேஞ்ச் தான். லோக்கல் ஷாப்லேயும் வந்து நமக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக இது வந்து அமேசானில் நான் வாங்கினதுங்க, ப்ரீமியம் ஷாலிமர் கேர்பேஜ் பேக்கு. இதுவுமே மீடியம் சைஸ் தான். இதுலேயுமே 30 கவர் வருது. பட் ப்ரைஸ் தான் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் வருங்க. இந்த கேர்பேஜ் கவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சைடே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல் எப்படி எடுப்போமோ அதே போல் டஸ்ட்பின் கவரையும் ஒன்றொன்னா நம்ம அதிலருந்தே கிழிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் இந்த பிளாக் கலர் டஸ்ட்பின் கவருக்கு அந்த மாதிரி ஓப்பன்லாம் இல்லை. அதனால் இதை ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பேக்கெட்டை பிரிச்சிட்டோன்னா அந்த அட்டைப்பெட்டியை தூக்கி போட்டுற வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் கவருக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கரை எடுக்கிறதுமே ரொம்ப சுலபமாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு கவருக்கும் உள்ள அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, ஈவனாக இருக்குது. நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈவனாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு கவரை வந்து பிரித்து எடுக்க முடியுது. இந்த பிளாக் கலர் கவர் மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கரே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஒரு கவரையே ஸ்பாயில் பண்ணிவிடும். நம்ம அந்த ஸ்டிக்கரை எடுக்கிறப்போ ஒரு கவரை கிழிச்சு விட்டுருவோம், அந்தளவுக்கு இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு கவரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேப் இருக்குது, ஈவனாக இல்லை. இதை ரொம்ப நம்ம ப்ரெஷர் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில நேரத்தில் வேகமாக பிடிச்சி இழுத்தோன்னா ஒரு கவரே வந்து வீணாக போயிடும். இந்த பிளாக் கலர் கவர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குங்க. நம்ம வந்து குப்பையை போடுறப்ப வெயிட்டு தாங்காமல் சில நேரங்களில் வந்து பேக்கில் வந்து ஓப்பன் ஆகிடும், இல்லை சைடில் வந்து பிடிச்சி கட்டுறப்ப கிழிஞ்சிடும். ஆனால் இந்த க்ரீன் கலர் கவர் வந்து இந்த பிளாக் கவரை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்து கூடவே இருக்குது. இந்த பயோடிகிரேடபிள் டஸ்ட்பின் கவரில் ஃபுட் வேஸ்டேஜோ இல்லை நம்ம காய்கறி சமைக்கிறப்ப பயன்படுத்துகிற அந்த தோல் அதெல்லாம் வந்து ஈரத்தோடு போடுறப்ப கூட இந்த கவர்லேருந்து லீக்கேஜ் எதுவுமே ஆகிறது இல்லைங்க. ஆனால் பிளாக் கலர் கவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து அந்த டஸ்ட்பினோட அடியில் வந்து அந்த தண்ணி மாதிரி தேங்கி நிற்கும். அது வந்து பேட் ஸ்மெல் வரும். பட் இந்த கவரில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து அமேசான்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிளாக் கலர் நார்மல் டஸ்ட்பின் கவருக்கும் பயோடிகிரேடபிள் எக்கோ ஃப்ரெண்ட்லி டஸ்ட்பின் கவர் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் 38 ருபீஸ் அது போல் இருக்குன்னா, இந்த க்ரீன் கலர் டஸ்ட்பின் கவர் வந்து 75 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. பட் நம்ம குவாலிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி டஸ்ட்பின் கவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். இது வந்து சீக்கிரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இது வந்து மக்கவும் செஞ்சிடும். அதனால் என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.